பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரக்கமுள்ள தேவன் கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து புதிய நாளில் இந்த காலை வேளையில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் மெய்யாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் மிகுந்த சந்தோஷமாகவும் இருக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். நாள் முழுவதும் நம்மோடு இருப்பார், நம் கரம் பிடிப்பார், நம்மை வழி நடத்துவார். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக வேத புத்தகத்திலிருந்து ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். அதில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை லெச்சையாக மாற பண்ணுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்ரவேலர் பெருகினார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட பல விதங்கள்ல நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பல விதங்கள்ல ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறாரோ ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நம்மிலே காணப்படுகிறது. நாம் பாவம் செய்து ஆண்டவரை விசனப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அதை குறித்த ஒரு சிந்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு உண்டாக வேண்டும். அடுத்த வசனத்தில் ஓசியா 4:8 சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசித்தாகமாய் இருக்கிறார்கள். என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் மேல் பசித்தாகமாக இருக்கிறார்கள். பசித்தாகம், ஜனங்களுடைய இஸ்ரவேலருடைய அக்கிரமத்தின் மேல் தாகமாய் இருக்கிறார்கள், பசியாய் இருக்கிறார்கள். அதே வேளையில மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த காலை நேரத்தில் நாம் எதன் மேல் பசிதாகமாய் இருக்க வேண்டும்? நீதியின் மேல். தேவ நீதி வெளிப்பட வேண்டும். நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அந்த நீதியின் மேல் நாம் பசிதாகம் உள்ளவர்களாக தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும். எரேமியா சொல்லும்போது 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், யூதாவே உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி என்று சொல்லுகிறார். எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் லக்கமும் சரி என்று சொல்லுகிறார். இப்ப எவ்வளவு தூரம் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார், எத்தனை பட்டணங்களை அவர்களுடைய தேசத்தில் கொடுத்தார், எத்தனை வீதிகளை கொடுத்தார். எல்லாவற்றிலும் அவர்கள் அக்கிரமம் செய்து அக்கிரமத்தை பெருக பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த விதம், அவர்களை உயர்த்தின விதம் எவ்வளவோ ஆச்சரியமானது. ஆனாலும் அதனுடைய மேன்மை அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேத வசனம் சொல்லுகிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், அதே வேளையிலே பாவியை நேசிக்கிறார். இந்த பாவி மனம் திரும்ப வேண்டும், இந்த பாவியை ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பாவி அவரிடத்தில் இந்த மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவன். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அழுது அவரிடத்தில் கேட்கும் போது நிச்சயமாக அவர் மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, உன்னை நேசிக்கிறார். இந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து எங்களை உமக்காக தெரிந்து கொண்டீர். எவ்வளவு நிறைவான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆச்சரியமாக நடத்துகிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாங்கள் காணப்படாதபடிக்கு கர்த்தர் எவ்வளோ எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்கிறதை அறிந்து ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். நிறைவான இரக்கம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.